நாங்க தங்கியிருக்கிற இடத்துல பியானோ பார்த்த உடனே வாசிக்கணும்னு ஆசை வந்தோனே, எங்க நாத்தனார் முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சா. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க சரிகமபதனிச வாசிச்சு, சும்மா என்ஜாய் பண்ணினோம். கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு, அப்புறம் அங்கேருந்து நான், எங்க மம்மி எல்லாருமே கிளம்பி, அந்த எமரால்டு பேலஸ், கிராண்ட் பேலஸ் இந்த 2 இடத்தையும் பார்க்கறதுக்கு கிளம்பினோம். அந்த இங்க இருக்கிறவள்லாம் மெயினா வந்து இந்த தாய் பாஷை பேசுறா இல்லையா? அவ வந்து மெயினா புத்தர தான் வந்து தெய்வமா வணங்குறா. அப்புறம் ராமா 1, ராமா 2 தான் அவளோட கிங் அப்படிங்கிற மாரி சொன்னா. அப்புறம் எமரால்டு பேலஸ் போறதுக்கு முன்னாடி நான், எங்க மம்மி, எங்க நாத்தனார் எல்லாருமே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டே போனோம். அது வந்து சப்வே வழியா தான் அந்த பேலஸ்க்குள்ள முடியுது. அந்த பேலஸோட சிற்பக்கலைய பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம். சிற்பங்களும், அந்த பண்ணின முறை வந்து ரொம்ப அழகா இருக்கு. அங்க இருக்க பொம்மைகள் அதெல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. மெயினா சிற்பக்கலை வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அப்புறம் ராவணன், அப்புறம் அவாளோட இந்திரஜித், அவாளோட சிற்பங்கள்லாம் நெறைய அந்த அரண்மனையில வச்சிருந்தா. அது மாரி செடிகள் அதெல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா. மெயினா சிற்பக்கலை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அத வந்து இந்த டைல்ஸ கட் பண்ணி ஒட்டுன மாரி அதனுடைய சிற்பங்களோட இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்து பார்க்கறதுக்கே. நெறைய கோபுரங்களுடைய அந்த இதுவும் முறையும் டிஃப்ரெண்ட்டா அந்த தாய்லாந்து அந்த அந்த இதோட முறைப்படி இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது.